ஊருக்குள்ள உயர்ந்த மனிதரா இருக்கக்கூடிய செல்வந்தர் ஒருவரை காதலிச்சு கர்ப்பமாகி கொல்லப்பட்ட ஒரு பெண்ணுடைய மகன் தான் தந்தையுடைய வீட்டிலேயே வேலைக்காரனா இருக்க உண்மை உணர்ந்த ஒரு டாக்டர் அத செல்வந்தர்கிட்ட சொன்னாரா இல்லையா, நடந்தது என்ன அப்படின்றதுதான் இதோடைய ஒன்லைன். இந்த கதையை கேட்கும் போதே நீங்க புரிஞ்சிருப்பீங்க, இது உயர்ந்த மனிதன் படத்துடைய கதை தான் அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி உயர்ந்த மனிதன் படம் தான். இந்த படக்குழு அந்த செல்வந்த கேரக்டருக்கு சிவாஜ் சாரை விட்டா வேற ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்றாங்க. அதே மாதிரி சிவாஜ் சார்கிட்ட போய் முழு கதையும் போய் சொல்றாங்க. வழக்கம் போலவே சிவாஜ் சாருமே ரொம்ப ஆர்வத்தோட கதையை கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறமா அந்த டாக்டர் கேரக்டர்ல யார் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ ஏவிஎம் சரவணன் எஸ்.ஏ. அசோகனை போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி காரணம் கேட்கும்போது, ஏன்னா அவனோட ஃப்ரெண்டு, ஸோ அவனும் இந்த படத்தில் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன், அதனால தான் நான் அவனை நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் சிவாஜ் சார் யோசிக்கிறாரு. யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டாக்டர் கேரக்டரில் நான் பண்ணுறேன், ஹீரோவா அசோகனை போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஏவிஎம் சரவணன் ஆடி போயிட்டாராம். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையுமே சிவாஜ் சார் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அந்த டாக்டர் கேரக்டருக்கு நீங்க என்ன சம்பளம் நினைச்சு வச்சிருக்கீங்களோ அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சரவணன், இல்ல சார், ஹீரோவா நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும், டாக்டர் கேரக்டருக்கு 4 சீன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் சிவாஜ் சார், இல்ல பரவாயில்ல, அந்த டாக்டர் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.